அனைவருக்கும் வணக்கம். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே சில நாட்களுக்கு முன்பு பெங்களூரிலிருந்து பிரம்மஸ்ரீ கணேஷ் என்கிற சகோதரர் நம்மிடத்திலே அலைபேசியிலே உரையாடினார். வித்தியாசமான ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னார். பயம், எதற்கெடுத்தாலும் பயம், திரும்புகிற திசையெல்லாம் எதை நினைத்தாலும் பயம் என்பது போன்ற ஒரு உணர்ச்சி இருப்பதாக சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம், மிகவும் இளம் பிராயத்திலே அவருடைய தந்தை மிகவும் கடுமையாக நடந்து கொள்வாராம். தந்தையை பார்த்து நடுநடுங்கியபடியே இளம் பிராயம் என்பது கழிந்திருக்கிறது. அது ஆழ்மனதிலே மிகுந்த பய உணர்ச்சியாக பதிவாகிவிட்ட காரணத்தால் இப்பொழுது குழந்தை பேறு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வயதிலும் கூட இந்த பய உணர்ச்சி விடவில்லை என்று குறிப்பிடுகிறார். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை கண்டால் பயம், சமுதாயத்தில் சற்று மூர்க்கமாக இருப்பவர்களை கண்டால் பயம், இப்படி எதை பார்த்தாலும் பயம் என்கிற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பய உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதை நீங்கள் ஒரு காணொலி காட்சியாக போட்டால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார். பயம் எப்போது வருகிறது? பொதுவாக மற்றவர் நம்மை விட வலுவானவர், நம்மை விட அறிவானவர், நம்மை விட செல்வந்தர், இப்படி இருக்கும்போது அவரிடத்திலே அணுகும் போது நமக்கு பய உணர்ச்சி ஏற்படுகிறது. எல்லோரும் சமம், பராபரத்தின் படைப்பிலே எல்லா ஆன்மாக்களும் சமம் என்பதை கருதி இருந்தாலும் கூட ஆழ்மன பதிவுகள் இளம் பிராயத்திலேயே ஒருவருக்கு மற்றவர்களை கண்டால் பயம் என்கிற உணர்ச்சி பதிவாகிவிட்டால் அது தொடர்ந்து எல்லாவற்றிலும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை சகோதரருடைய வாழ்க்கை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பயம் என்பது இரண்டு விதமாக மாறக்கூடும். முதற்காரணம், அவர் சொல்லியது போல தந்தையிடத்திலே பயந்ததைப் போலவே மேலதிகாரிகளிடம், சக நண்பர்களிடம், அதிர்ந்து பேசுபவர்களிடம் பயம் ஏற்படுவது என்பது இயல்பான உணர்ச்சியாக மாறிப்போய் ஒரு சுபாவமாகவே மாறிவிடக்கூடியதும் இருக்கிறது. இதுவே நேர் எதிராக மாறுவதும் இருக்கிறது. தந்தை தன் மகனை சதா சர்வ காலமும் ஏசிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் அடித்துக் கொண்டும் இருந்தால் தந்தையின் மீது வெறுப்பு என்பது மெல்ல மெல்ல ஏற்பட்டு தந்தையை கண்டாலே வெறுப்பு, கோபம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டிய பிறகு, அப்போது நான் சிறுவன், உனக்கு பயந்தேன், இப்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தந்தை மகனுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அன்பு என்பது கூட இல்லாமல் போய் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிடக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் பல இருக்கின்றன. தந்தையின் மனநிலையிலே அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கும்போது, அவர் அவருடைய தந்தையாலும் அவரை சுற்றியிருந்தவர்களாலும் அழுத்தங்களுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடும். அது அப்படியே பதிவாகி போன காரணத்தால் இது போலத்தான் நம் பிள்ளைகளையும் நாம் நடத்த வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடும். ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தன. ஆனால் தற்காலத்திலே இப்படி நிலைகள் இல்லை. இன்றைய காலத்திலே பிள்ளைகளை பார்த்து பெற்றவர்கள் பயந்து நடுங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. கேட்ட பொருளை கொடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டக்கூடிய குழந்தைகள் இன்று அதிகமாகிவிட்டார்கள். கேட்டது கொடுக்காவிட்டால் வீட்டில் இருக்கும் பொருளை களவாடி சென்று தனக்கு ஆனந்தமான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கேட்டது கிடைக்காவிட்டால் வீட்டிலே திருடுவதைப் போல வெளியிலே சென்று திருடிவிடக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த காலகட்டத்திலே அன்றைக்கு தந்தை கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்றளவும் தனக்கு பய உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி சகோதரர் சொல்லிய போது அவர் மிகவும் மென்மையானவர் என்று கருத வேண்டியிருக்கிறது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். இப்படி பயந்தபடியாக இருப்பவர்கள் திடீரென்று ஆக்ரோஷமாகி மற்றவர்கள் மீது தன்னுடைய கோபத்தை முழுமையாக வெளிப்படுத்தி விடுவதும் உண்டு.
சரி, இந்த பய உணர்ச்சியை எப்படி போக்கிக் கொள்வது? இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. பொதுவாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய, தன்னம்பிக்கை தரக்கூடிய சூழல் உங்களுடைய மனைவி, நண்பர்கள் மூலமாக உருவாக வேண்டும். அப்போது இயல்பாகவே பய உணர்ச்சி என்பது மாறிவிடும். அல்லது உங்களுக்கு நீங்களே பய உணர்ச்சியை போக்கிக் கொள்வதற்கான மனப்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கந்தசஷ்டி கவசம் என்கிற நூலை படிக்கும் போது மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுவதாக பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சாமானியர்கள் காளி மாதா வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு இவற்றை செய்யும் போது மனதிலே ஒரு நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாமானியர்களுக்கு இது போன்ற பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன. யோக வாழ்க்கை வாழ்பவருக்கு, யோக நிலையிலே இருப்பவருக்கு நம்பிக்கை என்பதை அவரேதான் மனதிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். சங்கல்பம் செய்ய வேண்டும். ஞானபிதாவிடம், பராபரத்திடம் ஒவ்வொரு முறை யோக பயிற்சியிலே அமர்ந்து எழுந்திருக்கும் போதும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நேர்த்தியான வாழ்க்கை சூழலையும் தரும்படியாக பிரார்த்திக்க வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய நேர்மறையான பிரார்த்தனைகள் 100 விழுக்காடு பலனை கொடுக்கும். இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானபிதா சொல்லி இருக்கிறார்கள், சித்தவித்தை பயிலக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் 2 ஆயுதங்களை கையிலே வைத்திருக்க வேண்டும். ஒன்று வீரம், அதாவது விவேகம். விவேகம் என்பது எதையும் பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம். இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். 2வது ஆயுதம் பொறுமை. இந்த பொறுமை என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். பொறுமை என்பதை கேடயமாகவும், விவேகம் என்பதை வாளாகவும் கொண்டு யோகி பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் யார் நமக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டே பயணிக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அது அப்படி இல்லை. யோகி ஒருவருக்கு மற்றவர்கள் வெளியிலே இருந்து துன்பங்களை கொடுத்தால், கர்மவினைகள் காரணமாக அந்த யோகி துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் கூட, யோகிக்கு துன்பத்தை கொடுத்தவருக்கு பல மடங்கு கொடூரமான தண்டனைகள் காத்திருக்கும். அதை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஞானபிதாவை முழுமையாக நம்பினால் எந்த சூழ்நிலையிலும் ஞானபிதா கைவிட மாட்டார்கள். ஞானபிதாவிடம் பிரார்த்தனை செய்து, நான் சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் மகன், நான் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்றவன் என்பதை திரும்ப திரும்ப நமக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒருவரிடமிருந்து நாம் காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர் பதவியிலே உயர்ந்தவர், பொருளாதாரத்திலே உயர்ந்தவர், அடியாட்கள் ஆளம்பு படை சேனை கொண்டு ஒரு கம்பீரமான அரசரை போல வாழக்கூடியவர். அவரிடத்திலே அணுகி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கருதும் போது இயல்பாகவே அவரை அணுகும் போது ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம் ஏன் அவரை நாடி செல்ல வேண்டும்? எதற்காக அவரிடம் நாம் பயப்பட வேண்டும்? அற்ப உலகியல் காரணங்களுக்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் உண்மையான யோக வாழ்க்கை வாழக்கூடியவர் இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட முடியும். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை முழுவதையும் பராபரத்திடம் மாத்திரமே வைக்க வேண்டும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் தானாகவே வந்தமையும், அதற்கான காலம் தானாகவே கூடி வரும். இந்த அதிசயத்தை அடியேன் என்னுடைய வாழ்நாளிலே பார்த்திருக்கிறேன். ஞானபிதாவிடம் பிரார்த்தனை வைத்தான பிறகு அதற்கு தேவையான சூழல்கள் தாமாகவே உருவாகி வருவதை பார்த்திருக்கிறேன். உதாரணத்திற்கு அடியேன் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய சாகா கலை ரகசியம் என்கிற காகபுஜந்தர் பெருமானுடைய நூல். இந்த நூலை எழுதி 4 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன், நூலை வெளியிட முடியாமல். ஞானபிதாவிடம் பிரார்த்தனை வைத்துவிட்டு அமைதியாக இருந்து விட்டேன். இந்த நூலை எழுதியிருக்கிறேன், இது வெளியாக வேண்டும் என்று தாங்கள் விரும்பினால் அதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுங்கள், இல்லாவிட்டால் அது இறந்துவிட்டு போகட்டும் என்கிற ஞானபிதாவிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருந்து விட்டேன். காலம் கனிந்தது, அதற்கான சூழ்நிலைகள் வந்தன.
நெதர்லாந்திலிருந்து இலங்கை தமிழ் சகோதரர் லவன் என்பவர் பொருளாதார உதவி கொடுத்து புத்தகம் வெளியாகி இப்போது சகோதர சகோதரிகளிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது. இதை செய்வதற்கு எவரையாவது எதிர்பார்த்து அவர்கள் பின்னாலே சென்று கொண்டிருந்தால் அவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நாம் எதையாவது ஒன்றை சொல்ல போய் அவர் நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்காமல் போய்விடுவாரோ என்கிற பயம் ஏற்பட செய்யும். இப்படித்தான் நம்முடைய தேவைகளுக்காக மற்றவரை சார்ந்து நிற்கக்கூடிய சூழல் வரும்போது பயம் என்பது ஏற்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவர் மற்றொருவரை சார்ந்தே வாழ வேண்டிய கட்டமைப்பு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் யோகிக்கு இது இல்லை. உங்கள் தேவைகளை, உங்கள் வேண்டுகோளை ஞானபிதாவிடம் வையுங்கள், பராபரத்திடம் மாத்திரமே வையுங்கள். அதற்கான சூழல் தாமாகவே வரும் வரையிலும் பொறுமையாக காத்திருங்கள். இதைத்தான் ஞானபிதா சொன்னார்கள், பொறுமையாக காத்திரு. பொறுமை மிகப்பெரிய கேடயம். விவேகம் துல்லியமாக பிரார்த்தனையை பராபரத்திடம் வைத்துவிட்டு அதற்கான சூழல் வருவதற்காக காத்திருப்பது. விவேகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்துவிட்டு இது நடக்குமா நடக்காதா என்பது போன்ற மன தள்ளாட்டங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. யோகி ஒருவர் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு பயிற்சி முடிந்து கடைசியாக எழுந்திருந்து குரு வணக்கம் சொல்லும் போது இந்த பிரார்த்தனையை வைக்க வேண்டும். வேறு வேளைகளிலே இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடாது. அப்போது நிச்சயமாக இது நடக்கும். சரி, நீங்கள் இப்படி பொதுவாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள். இந்த பயம் போக்குவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? மருந்துகள் ஏதாவது இருக்கின்றனவா என்றால் ஆம், இருக்கின்றன. ஹோமியோபதி மருத்துவத்தின் மற்றொரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய மலர் மருத்துவம், லண்டன் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பாட்ச் என்பவர் உருவாக்கிய மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்திலே பய உணர்ச்சிகளுக்காக பல மருந்துகள் இருக்கின்றன. காரணமே இல்லாத பய உணர்ச்சிகள், இதற்கு மிமுலஸ் என்கிற மருந்து நல்ல பயன் கொடுக்கும். காரணமே இல்லாத பயம், மரணத்தை பற்றிய பயம், மற்றவர்களை பற்றிய பயம், தேர்வை பற்றிய பயம், இப்படி பலவிதமான பய உணர்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு 5 மருந்துகள் சேர்ந்து கூட்டு கலவையாக மலர் மருத்துவத்திலே 5 மருந்துகள் சேர்ந்த கூட்டு கலவையாக ஒரு மருந்து இருக்கிறது. ரெஸ்கியூ ரெமெடி என்கிற ஒரு மருந்து. இந்த மருந்தை நீங்கள் ஹோமியோபதி மருந்து கடைகளிலே குளிகையாகவே போட்டு கொடுக்கும்படி கேட்டால் போட்டுக் கொடுப்பார்கள். இந்த மருந்தை கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளைகளுக்கு 4 குளிகைகளை வாயிலை இட்டு சுவைத்து வந்தால் எல்லா வகையான அதிர்ச்சி, பயம் போன்ற உணர்ச்சிகளும் மாறிவிடும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்து. நிறைய மருந்துகள் பயத்தை போக்குவதற்காக இருக்கின்றன. குறிப்பாக மிமுலஸ் என்கிற மருந்து நல்ல பலனை கொடுக்கிறது. எல்லா வகையான பய உணர்ச்சிகளிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்கிறது. இதை முயன்று பார்க்கலாம். ஒருவரை சந்திக்க போவதற்கு முன்பதாக அதற்கான சூழலை பற்றி சரியாக தெரிந்து கொண்டு நாம் இவரை அவசியம் சந்திக்கத்தான் வேண்டுமா என்பதை ஆலோசித்து பார்க்க வேண்டும். அல்லது அவரிடமிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு பக்கபலமாக யாரையெல்லாம் இணைக்கலாம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதை கொண்டு காரியத்தை சாதிக்க போகும்போது காத்திருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பயம், பதட்டம் ஆகியவையும் இல்லாமல் ஆகிவிடும். புத்திசாலித்தனமாக யோசித்தால் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வந்துவிட முடியும். நாம் இங்கே சொல்லியதை போல ஞானபிதாவிடம் பராபரத்திடம் பிரார்த்தனை வைத்து எல்லா வகையான பயம், கவலை முதலிய உணர்ச்சிகளில் இருந்து வெளிப்பட்டு வந்துவிட முடியும். பயம் என்கிற உணர்ச்சி அதிகமாக இருந்தால் அது சிறுநீரகத்தை பாதிக்கும். சிறுநீரகத்திலே பாதிப்பு இருந்தால் பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும். கோப உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தால் அது கல்லீரலை பாதிக்கும். இப்படி நமக்குள் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் உடல் உள் உறுப்புகளை கூட பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே முடிந்த வரையிலும் விரைவாக இந்த வகையான உணர்ச்சிகளிலிருந்து வெளிப்பட்டு வந்துவிட வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் தைரியமானவன், நான் தன்னம்பிக்கையானவன், நான் எதையும் சாதிக்கக்கூடியவன், நான் ஞானபிதாவின் பிள்ளை, நான் சித்தர்களுக்கு அன்பானவன். எனவே எனக்கு இந்த உலகிலே எந்த விதமான எதிரடியும் கிடையாது, நான் வெல்லக்கூடியவன் என்கிற வார்த்தைகளை அவ்வப்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். தைரியமான, தன்னம்பிக்கையான உணர்வுகளை தரக்கூடிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள்.
நீங்கள் தைரியமானவர்கள், உங்களுக்கு புறம்பாக உங்களுக்கு எதிரடையாக எவராலும் செயல்பட முடியாது என்பதை உங்களுக்கு நீங்களே சமாதானமாக சொல்லிக் கொள்ளுங்கள். செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நேர்த்தியாக திட்டமிட்டு சரியான ஒரு வரைபடத்தோடு அந்த காரியத்தை செய்யுங்கள். வீண் காலதாமதம் தவிர்க்கப்படுவதோடு அது குறித்தாக ஏற்படக்கூடிய அச்சங்களும் அகன்று போகும். ஒருவர் இளம் பிராயத்திலே மிதிவண்டியை ஓட்டி பழகுகிறார். ஆரம்பத்திலே பயம் பதட்டம் வருகிறது. சிறிது காலத்திற்கு பிறகு மிதிவண்டியை ஓட்டி பழகியான பிறகு நிறைவாக வண்டியை ஓட்டுகிறார். அந்த விடயம் இயல்பான ஒன்று, நமக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பானது, அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்பது தெரிந்தான பிறகு மிதிவண்டி ஓட்டுவது குறித்தான பயம் மனதிலே இருந்து மறைந்து விடுகிறது. அதன் பிறகு 2 சக்கர இயந்திர வாகனங்களை ஓட்டும் போது ஆரம்பத்திலே சிறிது பயம் ஏற்படுகிறது. அதை ஓட்டி பழகியான பிறகு அந்த பயம் அகன்று போகிறது. அதற்கு அடுத்தபடியாக மகிழுந்துகள், பேருந்துகள், உயர் கனரக வாகனங்கள், இப்படி ஒவ்வொன்றாக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பயம் என்பது போய்விடுகிறது. விமான சாகசத்தில் ஈடுபடக்கூடிய விமான பயிற்சி பெறக்கூடிய பைலட்டுகள் ஆரம்பத்திலே பயந்தாலும் நன்கு பழகிய பிறகு அவர்களுக்குள்ளே அச்சம் என்பது இல்லாதாகிறது. ஒரு காரியம் தொடக்கத்திலே நமக்கு பயத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து அதிலே ஈடுபட அதிலே நமக்கு தெளிவு ஏற்பட பயம் என்பது இல்லாத ஆகிவிடும். விஷயம் இவ்வளவுதான். ஒரு விடயத்திலே ஈடுபடும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை போக்கிக் கொள்வதற்கு அந்த விடயம் குறித்தான முழுமையான தெளிவை பெற்றுவிடுங்கள். தேர்வுக்கு ஒருவர் தயாராகிறார். முதல் நாள் தேர்வுக்கு போகும்போது சற்று பயமாக பதட்டமாக உணர்கிறார். அடுத்தடுத்த நாள் தேர்வுகளிலே அந்த பயம் என்பது இல்லாதாகிவிடுகிறது. ஒரு பிரச்சனையை சந்திக்கும் வரையிலும் பயம் இருக்கும். அந்த பிரச்சனையை சந்தித்து மோதி அதை நொறுக்கியான பிறகு பயம் அகன்று போகும். ஒரு முறை அதை செய்து சாதித்து விட்டால் அதன் பிறகு எப்போது பார்த்தாலும் அந்த காரியத்தை செய்யும் போது பயம் என்பது முழுவதுமாக அற்று போய்விடும். இதுதான் எளிமையான ஒன்று. யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். அந்த காரியங்களை சாதிப்பதற்காக ஆரம்பத்திலே நீங்கள் மெனக்கெட்ட போது சிறிது பய உணர்ச்சிகளை சந்தித்தீர்கள். உதாரணத்திற்கு ஒரு நிறுவனத்திலே ஒருவர் வேலை செய்கிறார். ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய பணி. நாம் செய்யும் இந்த பொருளை ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால், குற்றம் ஏற்பட்டு விட்டால் நம் மேலதிகாரிகள் கடிந்து கொள்வார்களே, பொருள் சரியாக வராவிட்டால் அதனால் நமக்கு பிரச்சனை வறுமை என்கிற பயத்திலே ஆரம்பத்திலே பதட்டம் ஏற்படுகிறது. பணிகளின் அனுபவம் ஏற்பட இயல்பாக அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய நிலை வந்து விடுகிறது. ஒருவேளை செய்த பொருளில் ஏதாவது ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை பற்றி பெரிதாக அச்சம் வராது. 10 கோடி யாகத்தானங்க செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து விடுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியம், அதனுடைய தேவை, அதை செய்வதற்கான கால அவகாசம், அழுத்தம், மேலதிகாரிகளின் அழுத்தம், இவற்றை பொறுத்து பயம் ஏற்படுவதோ தைரியம் ஏற்படுவதோ இருக்க செய்யும். ஆரம்ப காலத்திலே ஒருவருக்கு இருந்த பயம் கால ஓட்டத்திலே மறைந்து விடுகிறது. அதுபோல எல்லோரையும் சமமாக பார்த்து நான் எல்லோரையும் போல சமமானவன், என்னை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை என்கிற மன உணர்வை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் பய உணர்ச்சி தானாகவே நம்மை விட்டு அகன்று போய்விடும். பொறுமையாக காத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். பயமற்றவராக, தன்னம்பிக்கை மிக்கவராக நீங்களும் வாழ முடியும். மீண்டும் மற்றும் ஒரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.